தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக அதிமுகவில் நடைபெறும் விவகாரங்கள் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. திருச்சியில் 2 தினங்களுக்கு முன்பாக செய்தியாளர்களை சந்தித்த டிடிவி தினகரன் தெரிவித்த கருத்துக்களும், நேற்று சென்னையில் நடைபெற்ற தனியார் நிகழ்ச்சியில் முன்னாள் அதிமுக அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்த கருத்துக்களும் தொடர்ந்து சர்ச்சையை எழுப்பி வருகிறது. இதுகுறித்து விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். இந்த காட்சி பல நாட்களாக தொடர்கிறது அப்படின்னு சொல்லலாம். பல்வேறு நிகழ்ச்சிகளில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பெயரை சொல்வதையே தவிர்க்கிறார் செங்கோட்டையன். அது மட்டுமல்லாது 2 தினங்களாக அந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அவர் எம்எல்ஏக்களுடனான ஆலோசனையில் செங்கோட்டையன் கலந்து கொள்ளவே இல்லை. இது தொடர்பாக நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட கேட்டோம் அப்படின்னா செங்கோட்டையன்கிட்ட கேளுங்க அப்படின்றாங்க. செங்கோட்டையன் அவர்கள் இக்கட்டான சூழலில் இருக்கேன் அப்படின்னு நேற்று பேசியிருக்காரு. தொடர்ச்சியாக இதுபோன்ற சம்பவங்கள் அரங்கேறுவது ஒரு பனிப்போர் மூண்டு இருக்கிறதா அங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புகிறது. அரசியல் வட்டாரங்கள் தரப்புல என்ன தெரிவிக்கப்படுகிறது? இது குறித்த உங்களுடைய முதற்கட்ட தகவல்களை வழங்கலாம். கௌதமி, வணக்கம். இந்த விவகாரம் தொடர்பாக அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், சீனியர்கள் என குறைந்தது ஒரு 10 பேருக்கு குறையாமல் நாம் விசாரித்திருக்கிறோம். அதுல கிடைத்த தகவல் என்னவென்றால், அனைவருக்குமே இது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை பொறுத்தவரையில ஒரு அதிர்ந்து பேசாதவர், யாரையுமே மனம் நோகும்படி பேசாதவர், மிகவும் அமைதியாக மென்மையாக செல்லக்கூடியவர், அனைவரையுமே அனுசரித்து செல்லக்கூடிய நபர். மேடைகளில் பேசும்போது கூட அவர் யாரையும் ஒரு கனத்த குரலோடோ வார்த்தைகளோடோ பேசாதவர். எதிர்கட்சிகளாக இருந்தாலும் திமுக உட்பட யாரையும் வந்த வார்த்தைகளுக்கு வசைபாடக்கூடிய நபராக அவர் ஒருபோதும் இருந்தது கிடையாது. அவரா இப்படி என்று அவர்கள் ஷாக் ஆகிறார்கள். அந்த அளவுக்கு தான் இருக்கிறது. இது முன்னோட்டம். தற்போது என்ன பிரச்சனை நடக்கிறது என்றால், இருவருமே நன்றாக தெரிந்து மோதலில் ஈடுபடுவது வெளிப்படையாக தெரிவதாக மூத்த நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். நேற்று கூட எடப்பாடி அவர்கள் நினைத்திருந்தால் அதை ஒரு சாஃப்டாக அவர் எங்களுடன் தான் இருக்கிறார் என்றெல்லாம் பேசியிருக்கலாம். ஆனால் அவர் திட்டமிட்டு அவர் போனால் போகட்டும் என்பது போலத்தான் அவருடைய அந்த பதில்கள் இருந்தது என்று குறிப்பிடுகிறார்கள். அதே போல செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தவரையிலே இவருடைய இந்த எதிர்ப்புக்கு காரணம் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் இருந்து புறக்கணிப்பது, தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த பெயரை கூட தவிர்த்து வருவது, இது போன்ற விஷயங்களுக்கு காரணம் தான் ஒரு மூத்த நிர்வாகி என்ற அடிப்படையில் தனக்கு வழங்கப்பட வேண்டிய முக்கியத்துவம் எதுவுமே இல்லை என்பது முக்கியமான விஷயமாக சொல்கிறார்கள். அதற்கு பல விஷயங்களை பட்டியலிடுகிறார்கள். நான் ஒரு 3 விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். அதாவது, கள ஆய்வு குழு என்று சில தினங்களுக்கு முன்பு அதிமுகவிலே அமைக்கப்பட்டது. அதிலே செங்கோட்டையன் அவர்களுக்கு முக்கியத்துவம் இல்லை என்று சொல்கிறார்கள். 10 மூத்த அமைச்சர்களை நிர்ணயம் செய்தார்கள். அதில் செங்கோட்டையனுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று கேள்வி எழுப்புகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் செங்கோட்டையன் அவர்களுடைய அவர் மாவட்ட செயலாளராக இருக்கிறார் ஈரோட்டிலே. அவருக்கு கீழ் செயல்படக்கூடிய மற்ற நிர்வாகிகள், அதாவது அம்மா பேரவை, அண்ணா தொழிற்சங்கம், இது போன்ற மற்ற அமைப்புகள் இருக்கிறது அல்லவா, அந்த அமைப்புகளில் வழக்கமாக மாவட்ட செயலாளர் என்று சொன்னால் அவர் யார் கை காட்டுகிறாரோ அவர்தான் அந்த மாவட்டத்தில் இளைஞர் அணியிலோ மகளிர் அணியிலோ அல்லது கிளை செயலாளரோ இருப்பார்கள். ஆனால் இவருடைய மாவட்டத்தில் மட்டும் எடப்பாடி பழனிசாமி இவருக்கு வேண்டப்படாத நபர்களாக தொடர்ந்து நியமிப்பதாக குற்றச்சாட்டுகளை அடுக்குகிறார்கள். அதுவும் இல்லாமல் வரக்கூடிய தேர்தலில் இவர் கை காட்டக்கூடிய நபர்களுக்கு முக்கியத்துவம் இருக்காது என்பது போலவும், இன்னும் சொல்ல போனால் இவருக்கே முக்கியத்துவம் இருக்காது என்பது போலத்தான் நடவடிக்கைகள் சென்று கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள். போகிற போக்கை பார்த்தால் வருகிற எலெக்ஷன்ல செங்கோட்டையன் அவர்களுக்கு சீட்டு கொடுப்பார்களா என்பதே சந்தேகம்தான் என்ற அளவுக்கெல்லாம் மூத்த நிர்வாகிகள் சந்தேகம் எழுப்புகிறார்கள். அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லாத ஒரு சூழல் கட்சியை தற்போது உருவாகி இருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். எனவே இது போன்ற சூழலில் இதுக்கு மேலும் பொறுக்க முடியாது என்ற அடிப்படையிலே தான் செங்கோட்டையன் அவர்கள் போர்க்கொடியை தூக்கி இருப்பதாக தெரிகின்றது. ஆனால் அவர் எந்த காலகட்டத்திலும் வேறு கட்சிக்கு தடம் மாறி செல்வதற்கான வாய்ப்பு இல்லை. உள்ளிருந்தே தான் சண்டை செய்வார். நேற்றைய தினம் கூட சில வேடிக்கை மனிதர்கள் போல நான் விழுந்து விட மாட்டேன், மற்றவர்கள் போல நான் தவறான பாதைக்கு செல்ல மாட்டேன் என்று OPS உள்ளிட்ட சிலரை மறைமுகமாக குறிப்பிடக்கூடிய வகையிலே தான் அவருடைய பேச்சு அமைந்திருந்ததாக மூத்த நிர்வாகிகள் சுட்டிக்காட்டுகிறார்கள். தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம்.